ஹாய், என்னோட வாஷிங் மிஷின் வீடியோவுக்கு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு ரொம்பவே பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஃபர்தர் ரூல்ஸ் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஏன் உங்களுக்கு காமன் வாஷிங் மிஷின் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. இங்கே இது அப்பார்ட்மெண்ட் 1950s கிட்ட கட்டினதுங்க. ஸோ அப்போவே காமன் வாஷிங் மிஷின், லாண்ட்ரி ரூம் அந்த மாதிரி செட் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கட்டுற அப்பார்ட்மெண்ட்டில் வாஷிங் மிஷின், ட்ரையர் தனித்தனி வீட்டுக்கு கொடுத்துட்றாங்க. ஈவன் வாஷிங் மிஷின்லேயே ட்ரையர் சிஸ்டம் இருக்க மாதிரி கூட கொடுத்துட்றாங்க. அடுத்தது அனலாக் லாக் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயாச்சும் அனலாக் லாக் இருக்குது. சில அப்பார்ட்மெண்ட்ஸில் இன்னும் பேப்பரில் தான் எழுதிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நான் யூஸ் பண்ணுவேன்ட்டு. புது அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக இருக்கனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஏன் நைட் 8க்கு அப்புறம் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட ரூல்ஸில் நாங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நைட் 8க்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அனலாக் லாக்லேயுமே நைட் 8 வரைக்கும் தான் இருக்குது. சில அப்பார்ட்மெண்ட்டில் நைட் 9 or 10 வரைக்கும் விடுறாங்க. ஈவன் தனியாக வாஷிங் மிஷின் இருக்கிறவங்களும் நைட் 9 or 10 வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அது ஏன்னா ஸ்வீடன் பீப்புள்ஸ் நைட் 6:30க்கே டின்னர் சாப்பிட்ருவாங்க. அண்ட் 8 கிட்டேயே குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுருவாங்க. ஸோ அதனால் அப்பார்ட்மெண்ட் ரூல்ஸ் நைட் 8க்கு அப்புறம் வாஷிங் மிஷின் மட்டும் இல்லைங்க, டிஷ் வாஷர், வேக்யூம் கிளீனர், மிக்ஸி அண்ட் லவுட் சவுண்டோட பார்ட்டி பண்ணுறது எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. ஒரு பின் ட்ராப் சைலண்ட் தான் இருக்கும். ஈவன் வீக் டேஸ் ஆனால் மார்னிங் 7க்கு அப்புறம் தாங்க நீங்கள் வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், வேக்யூம் எல்லாமே யூஸ் பண்ணணும். அண்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 8க்கு அப்புறம் தான் நான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி சிஸ்டம் இருக்குது. அண்டு வீக்கெண்டாக இருந்தால் மார்னிங் 10க்கு அப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுதான் பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுமே. அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயுமே ரூல்ஸும் கூட. சண்டேலாம் அப்பார்ட்மெண்ட்டில் வாஷிங் மிஷின் டைம் வேரி கூட ஆகுங்க. நம்ம ஊர்லேயுமே அப்பார்ட்மெண்ட்ஸில் நைட்டு சவுண்ட் போடக்கூடாது, குழந்தைங்கள பால் விளையாடக்கூடாது, கபோர்ட் ட்ராக் பண்ணக்கூடாது, டிவி சவுண்ட்ஸ் இருக்கக்கூடாது. மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கீழே இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறது காமன் தானேங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். பின் ட்ராப் சைலண்ட் இருக்கணும் ஆஃப்டர் 8. அதுக்கு அப்படி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 times வார்னிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. நம்ம ஊர்லேயுமே அப்பார்ட்மெண்ட்ஸில் பெட்ஸ் வளர்த்துறதுக்கு எப்படி விடுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் விடுவாங்க. ஆனால் நெய்பர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் வளர்த்தணுங்க. ஓகே, பாய்.